பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பாடுகள், நம்ம பட வேண்டிய பாடுகள், நம்ம செய்த தப்புக்கு நம்ம பாடுபடணும். ஆனால் அவர் சிலுவையிலே பாடுபட்டார். ஹல்லேலூயா. நம்ம துக்கங்களை அவர் சுமந்தார். நான் கவலையோடு இருக்க வேண்டிய பதிலாக அவர் துக்கங்களை சுமந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க, ஒரு சில நேரத்தில் நம்ம கவலை பிரச்சனை வரும் பொழுது கவலைப்பட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில், அந்த ஆண்டவர் சமூகத்தில் முழங்காட்பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அல்லது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஜெபிக்கும் கர்த்தர் செய்யுமாறு இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேணும். யாருக்கு தெரியப்படுத்துங்க? பக்கத்து வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே சொல்லியிருக்கு. யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அல்லது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆளுகை செய்யும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோன்னு அடுத்தபடி அக்காட்ட போய் சொல்கிறோம். அந்த அக்கா கூட கொஞ்சம் சொல்லி நமக்கு இதயத்தை கூட கொஞ்சம் வேதனைப்படுத்துவாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்காட்படிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வியாதியை சுகமாக்குறதுக்காக தான் உங்களை அநேக தழும்பு, கையில் தழும்பு, காலில் தழும்பு, முதுகில் ஜமா அநேக தழும்புகள், தலையிலே தழும்புகள், அந்த முள்முடியை சுட்ட அடித்தாங்க. தேவனுடைய பிள்ளை கோலினால் அடித்தாங்க. பாரு, யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அல்லேலூயா. நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நம்ம அல்லேலூயா தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளை நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவத்தை, என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சுருக்கலாம், அநேக தவறுகள் பண்ணியிருப்போம், எத்தனையோ பொய் சொல்லியிருப்போம், களவாண்டு இருக்கலாம், மற்றவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி ஏசு இருக்கலாம், திருடி இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, அநேக தவறுகளை செய்த நமக்காக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அதில் பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகள் குணமானீர்கள். என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகி கொண்டே இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியத்தில் ஆயிரத்துக்கு அதிகமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பயில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அவருடைய தழும்புகள் இன்னைக்கு குணமாக்குற தழும்புகள். ஆண்டவரே, நம்முடைய தழும்புகள் வியாதியோடு கூட வந்து இருக்கலாம், பலவீனமாக வந்து இருக்கலாம். ஆண்டோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, நம்முடைய காயப்பட்ட கரம், நம்முடைய கல்வாரியின் கரம், தழும்புள்ள கரம் என்னை தொட்டு சுகமாக்குங்கப்பா. நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்க வல்லமை உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த தழும்புள்ள கரம் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த மாறா கசப்பான தண்ணீர் அண்டையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வாழ்க்கை அவங்களுக்குமா திட்டினாங்க, மோசையை திட்டினாங்க, முறுமுறுத்தாங்க. எங்கள் தண்ணிக்கு கஷ்டமாக இருக்குது, கசப்பான தண்ணி. ஆண்டவர் மோசையிட்ட சொன்னார், மரத்தை வெட்டி போடுப்பா. போட்டான். அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக இயேசுடைய சிலுவை வாழ்க்கையில் கசப்பாக இருக்கீங்களா? வேதனையோடு அந்த கல்வாரி இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும், சமாதானமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும், விடுதலை பெற்றுக்கொள்வதனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்த மரம் வெட்டப்பட்டது. இதே போல கல்வாரி சிலுவை உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. என் மகன் என்கிட்ட வரமாட்டானா, என் மகா என்னை தேடி வரமாட்டாளான்னு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, நானே எகிப்திற்கு வர அங்கே சொல்கிறாரு, நான் சும்மா எகிப்திற்கு வர பண்ண வியாதியில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண நானே உன் பரிகாரியர் கர்த்தர். அல்லேலூயா. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம். அந்த தெய்வம் யாரு கூட இருக்கிறா? உங்கள் கூட, என் கூட. போன வாரம் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்க, அல்ல நான் உங்கள் கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்க, உங்கள் கூட இருக்கிறேன், நானே உன் பரிகாரியர் கர்த்தர். அல்லேலூயா. நான் அல்லேலூயா, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்ல. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். கவலையோடு கூட வந்திருக்கிற மகளே, மகனே, வியாதியோடு கூட வந்திருக்கிற மகளே, அல்லது மகனே, உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம். இந்த வாரம் பூரா ஆண்டவர், இந்த வாரம் சுகமளிக்க ஆராதனை நீங்கள் தான் அற்புதம் செய்யணும். பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் வந்த 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கி அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க, வியாதியோடு கூட இருக்கிறாங்க, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அழுது போராடி, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி அற்புதம் நடக்கணும், என்னுடைய ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கணும், என்னுடைய ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. மணிக்கணக்காக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக ஆண்டவர் இந்த கிருபை எனக்கு தந்திருக்க. சென்னைக்கு போனாலும் அங்கே போய் ஆலயத்தில் போய் பெரிய ஆலயம் ஒரு ஆராதனையில் 25,000 இருக்காரலாம், அந்த அளவுக்கு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 2 அவங்க சபையில் 45,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. நம்ம இப்படி லேட்டாக வந்தோன்னா சபைக்கு எப்படி வரோம்? லேட்டாக வரோம். ஆராதனைக்காக ஜெபிங்க, ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாக பாருங்க. தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் 168 மணி நேரத்தில் எவ்வளவு? ஒரு 3 மணி நேரம். சீக்கிரமாக வாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதி. நீங்கள் எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, இந்த பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய நியாயத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண. எப்போ? கீழ்ப்படியும் போது. இன்னொரு படியுமா? 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எப்போ கை கொள்ளணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்ம பணம் டாக்டருக்கு போகாது. நம்ம பணம் யாருக்கு போகாது? டாக்டருக்கும் போகாது, சிட்டு வட்டிக்காரனுக்கும் போகாது, வட்டிக்கும் போகாது. கர்த்தருடைய வார்த்தை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று தான் வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணணும். நம்ம உடனே தேவைன்னா அவன்கிட்ட போனால் கிடைக்குன்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்க, இனி நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா, யெகோவா ராப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு டாக்டர்.
ஐ எம் த டாக்டர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தான் பரிகாரி, நான் தான் வைத்தியர், நான் தான். அல்லேலூயா. எல்லாமே நான் தான். ஆண்டவர் பாருங்க பிள்ளைகளே, அவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை வச்சுக்கிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். அவரை வச்சுக்கிட்டு அல்லேலூயா புலம்பிக் கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் அல்லேலூயா. அதான் மத்தேயு 6:6 சொல்லப்படும், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. அநேகர் பார்க்கும்படியாக, அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அல்லேலூயா பலனளிப்பா தேவனுடைய பிள்ளை. யோசுவா பார்த்து கத்த சொன்னார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லது இந்த சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முழங்கால நீங்கள் முடக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அல்லேலூயா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் விடுதலை கொடுப்பா. என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும், விட்டுடணும். பாவத்தை வச்சுக்கிட்டு நீ மணிக்கணக்கா சபையில் வந்து ஜெபம் பண்ணாலும் சரிதான், ஜெபமொழியில் போய் ஜெபம் பண்ணாலும் சரிதான், எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் சரிதான், அல்லேலூயா பெற்றுக்கொள்ள முடியாது பாவத்தை. அல்லேலூயா. பாவங்களை மறைக்கக்கூடாது. பாவத்தை வச்சுக்கிட்டு பாவத்தை அறிக்கை செய்யணும். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாட்களில் அந்த யெகோவா ராப்பாவாகிய தேவன் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். சுகம் தருகிற தேவன் நம்முடைய ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஆராதித்து கொண்டு தேவன் அவர்தான் தேவனுடைய பிள்ளைகளே, சுகமாக்கும் வல்லமை உடையவர், அற்புதங்கள் செய்கிற வல்லமை உடையவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, டாக்டர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் மருந்து மாத்திரையை காட்டிலும் இயேசுவுக்கு பல அல்லேலூயா டாக்டர் கொடுக்கிற மருந்து மாத்திரை அல்லேலூயா. டாக்டர் இருக்கிறாங்க, அவனுடைய வியாதியை பற்றி சொல்லலாம், மருந்து மாத்திரை கொடுக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அதை காட்டிலும் பல கோடி மடங்கு, பல கோடி மடங்கு வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரையை காட்டிலும் அந்த மருந்தை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளே பல கோடி அல்லேலூயா வல்லமை உள்ளதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். டாக்டர் இவர் சாதாரண மனுஷனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பெரிய டாக்டர். அல்லேலூயா. நம்முடைய பெரிய டாக்டர். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டு நான் சொல்லுவேன், அன்னையா சொல்லுவேன், நான் ஒரு டாக்டர் தான். டாக்டருடைய பிள்ளை என்னதான்? டாக்டர் பிள்ளை என்னதான்? டாக்டர் பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்காங்க? டாக்டருக்கு படிக்க வைக்காங்க. அதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சென்னைக்கு போனேன், அங்கே போனாலும் மத்தியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் என் மகா சொன்னா, எப்பா இங்கே வந்தாலும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கேன்னா. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, நாட்கள் சும்மா நம்ம டாக்டர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களும் உங்களை விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களால் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தரின் மேல் கைகள் வைப்பீர்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த மாத்திரை மருந்துகளை பார்க்கலாம் பல கோடி வல்லமை உள்ளதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இங்கே பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்களை மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவசத்தில் ஒரு அம்மாவுக்கு 2 கிட்னியும் போயிட்டு யூரின் பிளாக் ஆகிட்டு யூரின் வெளியே போகலை. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்க நானும் செல்வன் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போச்சு. அந்த அம்மாவை பார்த்து ஜெபிக்க போகணும். பார்த்தீங்கன்னா யூரின் டீப்பில் தான் பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க. நான் சொன்னேன், அல்லேலூயா, நம்முடைய கர்வந்தா விசுவாசியுடைய சித்தி பார்க்க தேவனுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு சொன்னது, முதல்ல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கன்னு சொன்னேன். பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் ஜெபம் பண்ணி அவன் தலையில் கை ஜெபம் பண்ணும்போது அந்த
அம்மா உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும்போது அழுதாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க தேவனுடைய பிள்ளைகளே, அழுது கண்ணீர் விட்டு கதறினாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவரின் பாவத்தெல்லாம் மன்னியும், டாக்டர் பிழைக்க மாட்டார், குடும்பத்தில் பிழைக்க மாட்டார் என்று கண்டிஷன் பாருங்க தேவனுடைய. அவ்வளோ அழுது ஜெபம் பண்ணாங்க. அழுது ஜெபம் பண்ணிட்டு ஐக்கிரவுண்டுக்கு தென்காசியில் முடியாது கொண்டு போங்கன்ட்டாங்க. திருநெல்வேலி கொண்டு போனாங்க. அங்கே போனால் டாக்டர் நாளைக்கு வாங்கன்ட்டாங்க. அடுத்து யூரின் நல்லா போயிட்டு, ஜெபம் பண்ணி முடித்த உடனே யூரின் போயிட்டு, இல்லையா பாருங்க தேவனுடைய. மறுநாள் போகும்பொழுது டாக்டர் செக் பண்ணிவிட்டு கிட்னி 2 கிட்னி நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. இப்போ திருப்பூரில் வேலை பார்க்காங்க. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. டாக்டர் ஆண்டவர் அவர் நமக்கூட இருக்கும் பொழுது நாம் உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய முடியும். உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனையோ ஜனங்களுக்கு டைரியில் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நான் டைரியை படித்து பாருங்க, நான் தாரேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நான் மறந்துருப்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே பாஸ்டர், அந்த பிள்ளை தான் இதும்பாங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ ஊழியக்காரங்க கூட குழந்தை இல்லாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, நீங்கள் 2 பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கே சொல்லப்படுகிற நோய்கள் எல்லாம் குணமாக்கி, எல்லா நோய்கள், அல்லேலூயா, தலைவலி காய்ச்சல் மாத்திரமல்ல, எய்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, செட்டியூர்லேருந்து ஒரு தம்பி பரமேஸ்வரன் ஒருத்தர் தம்பி வந்தாப்புல, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டு அவனை பார்க்கும்போது அவனுடைய முகம் சரீரம் பூரா வித்தியாசமாக பார்க்கறதுக்கு, அல்லேலூயா, ஒரு வித்தியாசமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். தேவனுடைய நடக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பைக்கில் கொண்டு வந்து மேலே அந்த சேப்பலில் மேலே கொண்டு பைக்கில் விட்டு போவான் அவன் தம்பி. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து, கர்த்தர் நல்ல சுகமாகி பாஸ்டிங் ப்ரேயருக்கு பார்த்தீங்கன்னா சட்டை இன் பண்ணி பெல்ட் போட்டு, அது ஐயா நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு போகிறேன்னா இப்போ கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறான். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, எய்ட்ஸ் முடிஞ்சிடும், எல்லாம் செத்து போயிடுவாங்க. எய்ட்ஸ்னால முடிஞ்சது, கேன்சர்னால முடிஞ்சது, 4th ஸ்டேஜுமாங்க. இப்போ திருநெல்வேலியில் அந்த அம்மா 4th ஸ்டேஜ். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நல்லா இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளையே. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே சொல்லப்படுகிறது, சகல நோய்களையும், சகல வியாதிகளையும், சகல பிசாசுகளையும். இது அனுமான் பிசாசா? பா, எந்த பிசாசுன்னு என்ன? ஒரு சகோதரனுக்கு இங்கே வந்தாங்க, காணாவூர்லேருந்து ஒரு சகோதரன் வந்தாப்புல, பயங்கரமாக நெளிஞ்சான், பயங்கரமாக இது பண்ணான் தேவனுடைய பிள்ளைகளே. போகவே மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது அனுமான் பிசாசு. கடைசி ஜெபம் பண்ணோம். கடைசியில் போகும்போது அவனை கீழே தள்ளும்போது இந்த கால் இப்படி உள்ள காலை இப்படி வச்சுட்டு போயிட்டு, எப்படி கால் போகும்போது நம்ம கால் கீழே இருக்குது, அது இப்படி வச்சுட்டு போயிட்டு அடுத்து ஜெபம் பண்ணி எண்ணெயை போட்டு அல்லேலூயா தேவனுடைய பிள்ளை சரியாச்சு. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான பிசாசு, கிளப்பால் ஒரு பயங்கரமான பிசாசு வரட்ட போனோம். ஆனால் அந்த பிசாசு நைட்டில் வந்து எழுச்சுமா என் ரூமில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டு, என் பெட்ஷீட்டை தூக்கி என் மூஞ்சில் தூக்கி போட்டுது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ரூமில் வந்து டங்கு 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 டங்குன்னு ஆடுது. பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏஜ் பாஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். நான் வாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம் பாஸ்டர்ன்னு. ஒரு நாள் போனோம் தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தோன்னே சொன்னேன் பயங்கரமான பிசாசு. ஜெபிக்கும்போது அது அந்நிய பாஷையில் பேசு, நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அது அந்நிய பாஷையில். இயேசுவி ரத்தம்னா இயேசுவி ரத்தம் சொல்லுகிறது. இயேசுவி நாமத்தில் வாயை பொத்துச்சு. அப்போ தான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இந்த பிசாசு சாதாரண பிசாசு இல்லை, நல்லா ஜெபம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுத்தாச்சு. அன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ஏசியை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குளிர்ந்தோட பெட்ஷீட்டை மூடி படுத்திருந்தேன். அது என்ன செய்யுமா, காலில் எண்ணெயை தொடலை, பெட்ஷீட்டை அப்படியே தூக்கி என் மூஞ்சில் போட்டுட்டு ராத்திரி. அந்த பேய் என்னது பிசாசு என்ன செய்யுது, எண்ணெயை தொடலை, பெட்ஷீட்டை மட்டும் தொட்டு என் மூஞ்சில் தூக்கி போட்டு ராத்திரி வேலையில் போட்டுட்டு ரூமில் டங்கு டங்குன்னு ஆடுது, கிடந்து குதின்னு குதிக்கி. நான் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு இருக்கிறேன், அந்நிய பாஷை ஆவில் நிரம்பி பேசிக்கொண்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்கிட்டேன். கதவை அப்படியே தட்டுது, என் ரூம் கதவை அப்படியே தட்டுது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தட்டுது. இயேசுவி நாமத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ. இந்த வீட்டுக்குள்ளே வர உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வெளியே போன்னு. வெளியே போயிட்டு பகலில் அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டேன். அந்த பாஸ்டரை பார்த்து பேசும்பொழுது, பாஸ்டர் தூங்குனீங்களான்னு. அதை ஏன் கேட்கிங்க பாஸ்டர்? அந்த வீட்டுக்கு எப்போ போயிட்டு வந்தோன்னா என் உடம்பெல்லாம் வலி, என் உடம்பெல்லாம் வலி, தூங்க முடியல. அப்படி பாஸ்டர்னாரு. நான் சொன்னல பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்கன்னு சொன்னல. பாருங்க என்னுடைய பிள்ளையே, நான் ஜெபிக்காதவனாக இருந்தால் அது பிசாசு என் மேலே ஏறி உட்காந்துருக்கோம். இன்னொரு லட்சுமி இருக்கு, நானும் ஒரு சகோதரன் ஜெபிக்க போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னேன் அந்த அண்ணன்கிட்ட, அண்ணே நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்கண்ணே. என்ன பார்த்தீங்கன்னா காலையில் அங்கேருந்து ஃபோன் வருது, பாஸ்டர் செல்வராஜ் எங்கள் வீட்டுக்காரியா பிசாசு தூங்க விடலை, தூங்கவே விடலை, பயங்கர காற்று அவாச்சும், எங்கே போய் பேய் வரட்ட போனீங்க, இனி தூங்க விட மாட்டேங்கன்னு சொல்லி பொண்டாட்டி கதறி கொண்டு கத்து, பயங்கரமான கத்து. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்களை பிசாசு டச் பண்ண முடியாது. சகல வியாதிகள், சகல பிசாசுகள், அது எப்பேற்பட்ட பிசாசா இருக்கலாம், ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டு சும்மா நம்ம டச் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் இங்கே பார்க்கிறோம். பாருங்க சொல்லி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அழிவு எத்தனையோ முறை நம்முடைய பிராணனை ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு வந்து பார்த்தான். எத்தனையோ முறை கொரோனா வந்தது, கொரோனா வரும்போது கொரோனா வந்தது, எத்தனை வியாதிகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜீவனை எடுத்து விட வேண்டும், இவனை உயிரோடு வைக்கக்கூடாது, இவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று எத்தனையோ முறை திட்டம் போட்டு நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கரம் நமக்கூட இருக்கனால பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா வந்தது, கொரோனா வரும்பொழுது அவ்வளோதான், நானும் டேனியும் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்டிஷன் தேவனுடைய பிள்ளை. ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நீ ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு அவருக்கு வேணும். அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா அவரால் கூட பார்த்தீங்கன்னா மேலே மஞ்ஞானத்து ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது இந்த சகோதரியுடைய அக்கா அவங்க சொன்னாங்க, அண்ணே ஒரு சகோதரிக்கு கேன்சர் மார்பை இந்த வாரம் எடுக்க போகிறாங்க, மார்பை கேன்சரில் மார்பை எடுக்க போகிறாங்கண்ணே, ஜெபம் பண்ணுங்கன்னு. கடைசியில் அந்த அண்ணன் கூட வந்தாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் உட்காந்துருக்கோம். அந்த அம்மா பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் பக்கத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு கேன்சல்டுனாரு. அந்த வாரம் தேவனுடைய பிள்ளைகளை திருவனந்தபுரம் போனாங்க, செக் பண்ணாங்க. ஏம்மா உனக்கு பிரச்சனையே இல்லை, முடி நாங்கள் ஜெபிக்கும் போது தலையில் முடி கிடையாது. அதுக்கப்புறம் முடி எங்கே வந்தது? கீழே வரைக்கும் முடி. தேவனுடைய பிள்ளைக்கு பெட்டி கடை வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய தேவனால் கூட காய் ஒன்றும் இல்லை. செல்லாவுடைய பெரியம்மா அவங்க சேந்திபுரத்தில் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை சும்மா வயிற்றில் கேன்சர் கட்டி. அன்புராஜ் டாக்டர் ஒரு வெள்ளிக்கிழமை அவள் நான் காலில் பயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது, பெரியம்மாவுக்கு கேன்சர் கட்டியாம்மா, அவங்க முடியலை, அங்கே அக்கா வீட்டுக்கு போக போகிறாங்க, மதுரைக்கு போக போகிறாங்க. இன்றைக்கி போய் அன்னைக்கு சோசனை பார்த்து நீங்கள் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். நான் டேனி ஸ்டெல்லா அவங்க அம்மா வந்தாங்க. பாருங்கள், தேவனுடைய அங்கே போய் அவங்க நடக்க முடியாமல் நடந்து போய் எங்களை பார்த்தோன்னு அழுதாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போய் அவங்க சொன்னாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அன்புராஜ் டாக்டர் கேன்சர்னு சொல்லிட்டாருன்னு வச்சு என்னால் முடியலை. ஏசு செத்தா போனாருன்னு கேட்டேன். அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுமா, ஏசு செத்தா போனார் இல்லைன்னாச்சு பெரிய அழுவுறீங்க. உள்ளே போய் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே, அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் எப்போ சபித்தார், எப்போ பட்டு போச்சுன்னு தேவனுடைய பிள்ளைகளே. சீசலுக்கு மறுநாள் தான் தெரியுது, அவர்களுக்கு மறுநாள் தெரியுது. எப்பொழுது இயேசு சொன்னாரோ அப்பொழுதே பட்டு போயிட்டு விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கேன்சர் கிருமிகளை இயேசு அழிக்கப் போகிறார். இயேசுவின் நாமத்தில் கிருமிகளை அழிக்கப்பட போகிறேன்னு சொல்லி அல்லேலூயா ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்து உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்டால் எப்படி இருக்க மேரின்னு கேட்டால் அடிச்சுமா நல்லா இருக்கிறேன், ஜெபம் பண்ண பிறகு நல்லா இருக்கிறேன், இதை மாத்தான் சொல்லணும்.
பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. நீ பரவாயில்லன்னா பரவாயில்ல, வாயின் வார்த்தை எப்படி தான் இருக்குது, பரவாயில்லைன்னு தான் அதில் இருக்கும். அல்லையா இருந்துமா தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஃபோனில் கேட்டாலும் நேரடியாக கேட்டாலும் நல்லா இருக்கிற மாத்தன்னு சொல்லணும். சரி என்னாச்சுன்னாங்க, ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி என்னை வச்சு ஜெபம் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அல்லையா அவனுடைய முகத்தில் பிரகாசம் வந்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது. அடுத்து அவர் வீட்டுக்காரர் வந்தாங்க, அந்த அழுதுகிட்டே வந்தார். ஏன் தான் அழுவுறீங்க? நான் சொன்னேன், அக்காளுக்கு எல்லா கேன்சர் கிருமியும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு வந்தார். அழிஞ்சு போச்சு, நீங்கள் கவலைப்பட, அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைன்னு வரப்போகுதுன்னு. வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணி இருக்கு. மதியம் சென்னை மதுரைக்கு போயிட்டாங்க. ஆனால் திங்கக்கிழமை மேலப்பாளையத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடித்து வரும்போது ஸ்டெல்லா ஃபோன் பண்ணா, அப்பா பெரியப்பா ஃபோன் பண்ணாங்க, மதுரையில் போய் ஸ்கேன் பண்ணாங்களாம், நோ கேன்சர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேன்சர் இல்லை. பயாப்சி டெஸ்ட் பாம்பே அனுப்புனாங்க, இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையே, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் தான் அடிக்கப்பட்டார். அவர் தான் மரித்தார், அடக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் அல்ல இன்னைக்கு விடுதலை கொடுக்க போறாரு. அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். அல்லேலூயா. மேலே மஞ்சாரம் போகும்போது ஊழியத்துக்கு செல்லும் போது அவங்களுடைய ஒரு சபையின் பாஸ்டர் நம்முடைய மகள் 9ஆம் வகுப்பு படித்தாள். அப்படி சரீரம் பூரா இருக்குமாம், அப்படியே தடுத்தெடுப்பார், ரத்தமாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போக முடியவில்லை. பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி தடுத்தெடுப்பாக வந்துடுது, நாகர்கள்காரங்க தடுத்தெடுப்பாக இருந்தது. ஜம்மா இப்படி உடம்பெல்லாம் தடுத்தெடுப்பாக இருக்கிறது. ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்து வந்தாச்சு. அடுத்து போகும்போது, பாஸ்டர் இப்போ நல்லா இருக்கிறா பாஸ்டர், ஸ்கூலுக்கு போகிறா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. நம்முடைய ஊழியத்தில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடி தேவனுடைய பிள்ளை. இங்கே பார்க்கிறோம், என்னுடைய மைத்துனர், என்னுடைய வீட்டுக்காரிக்கு அண்ணன் மகள் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் திடீர்னு பாதிக்கப்பட்டால், வியாதியினால் பாதிக்கப்பட்டு எல்லா ஆஸ்பத்திரிகள் பல லட்சங்களை செலவு பண்ணினார்கள். பல குலதெய்வங்கள் கோயிலில் கொண்டு வச்சு பார்த்தாங்க. என்னுடைய அண்ணன் மகளுக்கு என்கேஜ்மெண்ட்டு சத்யா ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் மச்சினை மகா பிழைக்க மாட்டான்னு சொல்லி அவர் அக்கா வீட்டு தூத்துக்குடியில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. கடைசியில் நான் என்னுடைய மனைவியும் போகணும், தம்பி மனைவியும் போகணும், 3 பேரும். அப்படியே காய்ச்சுமா அவள் கண்களை மூடி இருக்கிறா. கூட்டமாக இருக்கிறது. காயாமொழியில் வீடை கழுவி போட்டு இருக்காங்க. கழுவி போட்டு இறந்த உடனே பாடியை கொண்டு போக வேண்டும் என்று, காயாமொழிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அங்கேயும் கழுவி போட்டு ஆயத்தமாக இருக்கிறாங்க. குடும்பம் பூரா அங்கே காத்து கிடக்கிறது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை படுத்திருக்கிறா, கட்டில் படுத்திருக்கிறா. காலை மடக்கி 2 கால் இப்படி மடக்கப்பட்டு இப்படி படுத்து கிடக்கிறா. கண்களை மூடிவிட்டால் பாருங்க. என் மனைவி சொன்னா, இன்னும் குலதெய்வம்னு இப்படி கும்பிடுறீங்களே சொல்லி அடுத்து தலையில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கண்கள் திறக்கப்பட்டது. காலை நீட்டினால் மடக்கப்பட்ட கால்கள் நீட்டப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அடுத்து பேச ஆரம்பித்தால், அம்மாவங்க என்ன பால் வேணும்னா பால் குடித்தாள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை மரித்து பாருங்க. பிசாசு இன்னைக்கு அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அநேக குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிறான். வியாதியிலே கொண்டு வருவது சாத்தான். வியாதிகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை பிசாசு கொண்டு வர அந்த அநேக குடும்பங்களை நிம்மதியை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், சமாதானத்தை கெடுக்கிறான். கடைசியில் அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆள் எலும்பு தோலுமாயிட்டா. ஆள் நல்லா இருப்பா, ஆள் கலரம் நல்லா இருந்தவா. கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் நான் சொன்னேன், அவளை கொண்டு எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்க, பாவசத்தில் கொண்டு விட்டுருங்கன்னு. கடைசியில் அவள் நடக்க முடியாது. நான் சபைக்கு பைக்கில் வச்சு தான் கூப்பிட்டு போவேன் மெதுவாக, பாவச்சத்தின் சபைக்கு.
திடீர்னு ரூமில் அவள் தாக்கும், ஜெபம் பண்ணுவான். ஆண்டு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல ஆண்டு நல்ல சூப்பெல்லாம் கொடுத்து ஆண்டு வச்சுமா அவளை ஆண்டு என் வீட்டுக்காரி நல்லா கவனித்து அடுத்து கொஞ்சம் அவள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா, எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தா. நம்முடைய பிள்ளைகளே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அநேகரை கட்டி வச்சுருக்கிறான், அநேகரை கட்டி வச்சுருக்கான். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வியாதின்னு நினைக்கிறாங்க, வியாதின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எரிஞ்சுமா பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே அவன் ஓடி போயிடுவான். ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஓடி போவான். அபிஷேகம் நோங்களை முறிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது அந்த பிசாசு உங்க பக்கத்தில் வர முடியாது, உங்க பக்கத்தில் வர முடியாது. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா, அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது அல்லேலூயா ஆவியை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. துதி ஆராதனை ஆவியார் பயங்கரமா அனாயிண்டிங். நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. சீக்கிரமா வாங்க. தேவனுடைய பிள்ளைகளை துதி ஆராதனையில் தான் ஆண்டவர் நம்ம அப்படியே உறவாடுற நேரம், அவரோடு கூட பேசுகிற நேரம், அவரோடு கூட உறவாடுகிற நேரம். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25-26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சச்சாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். இங்கே பார்க்கின்ற பிள்ளைகளே, 12 வருஷமாக இரத்தப்போக்கு வியாதி, பெண்களுக்குள்ளான வியாதி, 12 வருஷமாக அவளை வேதனைப்படுத்திட்டு அநேக வைத்தியர்கள், டாக்டர்கள், அந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாகும், இந்த டாக்டர் மட்டும் போனால் சுகமாகும், அங்கே போவா இங்கே போவா, அநேக வைத்தியம், தமிழ் வைத்தியம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி, இங்கிலீஷ் வைத்தியம், இப்படி அநேக வைத்தியத்தை போயிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அல்லேலூயா பாருங்க, அப்போ 12 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு 5 நாள் 6 நாள் வந்துட்டாலே பலவீனமாயிடுது, சரீரம் பலவீனமாயிடுது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் 12 வருஷமாய் பெரும்பாடு எழுது. இவருடைய பிள்ளைகளே 12 வருஷம் வேதனைப்பட்டா, ரொம்ப கஷ்டப்பா. அந்த நாட்களில் அவளை தீட்டு ஒதுக்கிடுவாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, தீட்டுக்காரின்னு சொல்லி அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. தேவனுடைய பிள்ளையே, அவள் தனிமையாக இருக்கணும், பேசுவதற்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட காலம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அநேக எல்லாம் விற்று நகை நட்டை விற்றா, பாத்திர மண்டத்தை விற்றா, வீட்டை விற்றா, சொத்தை விற்றா, எல்லாத்தையும் விற்று டாக்டருக்கு கொடுத்தாள். தேவனுடைய பிள்ளை வைத்தியர்களுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை அவள் சொல்லப்படுகிறது. அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அல்லேலூயா, அவங்க நிச்சயமாக ஊசியை போடுவாங்க. இந்த டாக்டர்கிட்ட போனால் 30 நாள் நீ வரணும், 30 நாள் ஊசியை போடணும், ஒன்றும் நடக்கலை. அடுத்து இன்னொரு டாக்டரை பார்ப்பாங்க, அவர் சொல்லுவார் 40 நாள் நீ வரணும், 40 நாள் ஊசியை போட்டு அவனுக்கு சுகமாக இருப்பாங்க, ஒன்றும் நடக்கலை. தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா நிச்சயமா இத்தனை நாள் மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சாப்பிட்டும் சற்றாயிலும் சுகம் கிடைக்கவில்லை, சற்றாயிலும் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கூட கிடைக்கல விடுதலை, கொஞ்சம் கூட விடுதலை கிடைக்கல. தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பாருங்க, அவருடைய சரியாக வேதனைப்பட்டது. ஏன் உயிரோட வாழ்கிறோம், செத்துட்டா நல்லா இருக்கு, உயிர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில கண்ணீர் விட்டா, கதறினா. தேவனுடைய பிள்ளையே விடுதலை கிடைக்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை குழந்தைக்காக அநேக டாக்டர்ல பார்த்து பல லட்சங்களை செலவழித்து விட்டு கடைசியில் நம்ம ஜெப மையத்தில் வந்து பாஸ்டிங் பிரேயரில் வந்து லெட்டர் எழுதி போட்டாங்க. டாக்டர் 2 பேருக்கு செக் பண்ணிட்டு குழந்தை பிறக்காதுட்டாங்க. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய பிள்ளையை நாட்களில் டாக்டர்கள் முடியாது என்று சொல்லலாம், இயேசு முடியும் என்று சொல்கிறார். நீ டாக்டரை நம்புகிறாயா? இயேசுவை நம்புகிறாயா? நீ டாக்டரை நம்புகிறாயா? நீ இயேசுவை நம்புகிறாயா? நீ டாக்டரை நம்புகிறாயா? இயேசுவை நம்புகிறாயா? இன்றைய ஆளல் உன்னுடைய வாழ்க்கை 100க்கு 100 நீ கர்த்தரை நம்புவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். 100க்கு 100 காலையில் நீ மாத்திரை நம்பக்கூடாது, நீ கர்த்தரை நம்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையில் வேதனைப்பட்டா தேவனுடைய பிள்ளைகளே. யாரோ சொல்லியிருக்காங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு பிறக்க முன்னாலே பிறந்திருக்கா. பாருங்க, இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு.
அவர் சகல வியாதியும் சுகமாக்குறாரு, எல்லா வியாதியும் சுகமாக்குறாரு. அவர்கிட்ட கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. கேள்விப்பட்டா தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு என்னைக்கு வருவார்? இயேசு என்றைக்கு இந்த பக்கம் வருவார்? அவர் எங்கே தேடி போவது? அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அப்படியாய் அங்கே வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாயிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, அல்லேலூயா. என்னுடைய வியாதியை சொல்வதற்கு வெட்கமான வியாதி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று விசுவாசித்தாள். இயேசுடைய வஸ்திரத்து மேலே அவ்வளோ விசுவாசம் வைத்தால் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு என்னை தொடரல, நான் அவரை தொட்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அவரை தொடரலை, வஸ்திரத்தை தொட்டா போட்டும் போதும் என்னுடைய வியாதி சுகமாயிரும் சொல்லி விசுவாசம் வைத்தால் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது? இயேசுவே ஆண்டவர் காயப்பட்ட கரவினை தொடட்டும் சொல்லுங்க, இப்படி வல்லமுள்ள கரவினை தொடட்டும் சொல்லுங்க, உடைய அற்புதத்தின் கரவினை தொடட்டும் ஆண்டவர், இப்படி தழும்புள்ள கரவினை தொட்டு இன்றைக்கு எனக்கு சுகத்தை கட்டளிடுவீராக, எனக்கு விடுதலை கட்டளிடுவீராக. நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாஸ்டரை நம்பி வராதீங்க, கர்த்தரை நம்பி வாருங்கள். அவர் தான் நமக்காக ஜீவன் கொடுத்தவர், அவரை நம்பி வாருங்கள் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் பாருங்க, தேவனுடைய அவள் சொன்னா, அவள் தொட்டா, அவள் சொல்லப்படுகிறது, அவர் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். சொன்னது மாத்திரமல்ல, செய்தாள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சைக்கு வந்து சாட்சி சொல்லுவோம் பாஸ்டர், சர்ச்சைக்கு வந்துடுவோம் பாஸ்டர்ம்பாங்க, வரமாட்டாங்க. ஷேர்வக்கார் ஜம்புங்கிற சகோதரன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. படுக்கையில் கிடந்தார், நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சந்திக்கும் பொழுது ஜெபம் பண்ணோம். ஏன்டா என்ன நல்லா ஏமாத்தினார், ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி சொல்லுவார், எல்லாம் செய்வார். கடைசியில் சர்ச்சைக்கு வாரம் பாஸ்டர் பாதையெல்லாம் கேட்டார், எப்படி வரலாம் கேட்டார். ரெபேக்கா அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. கடைசியில் அவர் எங்கே போனார் தெரியுமா? வேறு இடத்துக்கு போயிட்டு, இவங்களும் சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டு போகிறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு போகிறது கிடையாது. பாருங்க, தன்னுடைய பிள்ளை ஆண்டவர் நல்லா ஏமாற்றுவாங்க, ஆண்டவரையும் ஏமாற்றுவாங்க, ஊழியக்காரரையும் ஏமாற்றி விடுவாங்க. யாரை ஏமாத்துறாங்க? பாஸ்டர் நீ சோமாயிட்டா குடும்பமாக வருவோம்பாங்க, சோமாயிரும். அப்புறம் ஃபோன் அடித்தா ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்புறம் அடிபட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் இவள் சொன்னது மாத்திரமல்ல, அவள் உடனே அவருடைய வஸ்திரத்தின் அவருடைய உதிரத்தின் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைய எப்போ இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ அப்பொழுதே அவள் வாயின் வார்த்தையின்படி யாருக்கு தெரியாது? அவருக்கு தெரியாது, இயேசுப்பாவுக்கு தெரியாது. தொட்ட உடனே சுகமாயிட்டு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அப்போதுடைய கர்ச்சிப்பு, பவுளுடைய கர்ச்சிப்பை போட்டு எத்தனை பேர் சோமாய்க்கிருக்காங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க சோமாய்க்கிருக்காங்க, சோமாயிருக்காங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிக்க வேண்டும். அப்படி இயேசு என்னை தொட்டது யாருங்கிறார். நிறைய பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீசல் சொன்னாங்க, என்ன ஆண்டவரே கேள்வி கேட்கிறீரு, நிறைய பேர் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. அவர் சொன்னார், என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டது. சர்ச்சைக்கு நிறைய பேர் வரலாம், கூட்டம் கூட்டமாக வரலாம், சபை நிரம்பலாம். யார் விசுவாசத்தோடு கூட கேட்கிறீர்களோ, விசுவாசத்தோடு கூட செய்கிறீர்களோ, அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். அவருடைய வாழ்க்கையில் கத்த பெரிய காலை செய்ய முடியும். நீங்கள் கேட்டுட்டு போகிறதுனால நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான், செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. அவள் கேள்விப்பட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானால் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. மற்ற சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது ஒரு ஆள் உண்டு, நிறைய தொடலாம்,
ஆனால் அவள் விசுவாசத்தோடு கூட தொட்டாள். அல்லேலூயா. சபைக்கு எப்படி வரணும்? விசுவாசத்தோடு கூட வாங்க, விசுவாசத்தோடு கூட வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் உடைய விசுவாசத்தோடு கூட. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவள் விசுவாசித்தாள். அந்த ஜனங்கள் சொல்கிற வார்த்தையை விசுவாசித்தாள். தொட்டு கடைசியில் போயிடலாம், தொட்டுட்டு சுகத்தை பட்டு போயிடலாம் பார்த்தா ஆண்டவர் உடலை என்னை தொட்டது யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தொட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவள் அல்லேலூயா திரும்பி பார்த்தா அதில் கடைசியில் நம்ம போக முடியான்னு சொல்லி அவள் உள்ளதெல்லாம் இயேசுகிட்ட சொல்ல ஆரம்பித்தாள். இப்படி 12 வருஷமாக கஷ்டப்பட்டேன். அல்லேலூயா. கேள்வி அநேக எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எல்லா கதையும் சொன்னா தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ தான் அவங்களை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாவேன்னு சொல்லி வஸ்திரத்தை தொடும் பொழுது எனக்கு வல்லமை பெறப்பட்டது. எனக்குள்ள அல்லேலூயா என் வேதனை நீங்கி நான் சுகமான. இது 12 வருஷமாப்பட்ட பாடுகள் எல்லாம் நீங்கி போச்சு. எல்லா வேதனை மாறி போச்சு. என் கவலை மாறி போச்சு. என் கண்ணீர் மாறி போச்சு. எனக்கு சந்தோஷம், எனக்கு சமாதானம். அல்லேலூயா. 12 வருஷமாய் சமாதானம் இல்லாம இருந்தேன், சந்தோஷம் இல்லாம இருந்தேன். இன்றைக்கு நான் உம்முடைய வார்த்தையை தொட்டனோ, அப்பொழுது தொட்ட உடனே எனக்கு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. தடரபலபா தரபரபா கபலபா. சபைக்கு வரும்போது விசுவாசத்தோடு கூட வாங்க. கர்த்தரை நம்புங்க. பாஸ்டர் நம்பாதீங்க, பாஸ்டர் நம்பாதீங்க. முன்னால் நிற்கிற யாரையும் ஊழியக்காரையும் நம்பாதீங்க. யாரை நம்புங்க? கர்த்தரை மாத்திரம் நம்பி வாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் சபையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய சமூக ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் கண்ணீர் விடுறேன், கண்ணீர் விடு. நேற்று கண்ணீரோடு கூட கதறிக்கொண்டு இருந்த தேவனுடைய பிள்ளை. ஆண்டவரே, இன்னைக்கு வர்ற ஜனங்களோடு நீங்கள் பேசணும், நீங்கள் பேசணும். அல்லேலூயா. நீங்கள் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெபிங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணான்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் மறந்துடுவார். நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவள் சமாதானத்தோடைய போய் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னார். அது உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை பெறுவது எப்படி? வியாதிக்கான அறிகுறிகள் என்ன? பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், வியாதிமா இப்படிலாம் செய்தானா? ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே. வியாதியை பற்றி வேத வசனம் என்ன சொல்ல? வேத வசனத்தை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த வியாதியை பற்றி நீ என்ன சொல்கிறார்? எனக்கு ஒரே வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கியா? இயேசு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் இயேசுடைய வியாதியை சிலுவிலே சுமந்து விட்டார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே என்னுடைய வியாதியை அல்லேலூயா நீ சிலுவிலே சுமந்துட்டு இருப்பா, நான் சுமக்க தேவையில்லை, நான் சுமக்க தேவையில்லை, அறிக்கை செய்ய வேண்டும். வாயால் அறிக்கை செய்யணும். அல்ல யார் வாயால்? இயேசுவே என்னுடைய வியாதியை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா, நான் சுமக்க தேவையில்லைப்பா, எனக்காக நீ சுமந்துட்டீங்கன்னு சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியின் அறிகுறிகளை குறித்து கவனித்து அவை சொல்வதை ஒரு சரீரத்தில் ஒரு சில வியாதி அறிகுறிகள் எப்படிலாம் பண்ணும் அதையே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னா வார்த்தையை சொல்லியாச்சு, அறிக்கை செய்யணும். அதை சொல்லாமல் எனக்கு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவேன், அடுத்து தெரிஞ்சுமா ஒரு சார் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னும் சரி வரல, இன்னும் சரி வரல, இன்னும் சரி வரல. நீங்கள் விசுவாசிங்க, நான் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய பிள்ளையே, நான் எவ்வளோதான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஒரு சில நேரத்துக்கு கேட்பேன், ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணுற, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கின்றவனுடைய பிள்ளைகளை உன்னுடைய வாயால் அறிக்கை செய்யும். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை தந்துட்டார், எனக்கு கற்பத்தின் கனியை தந்துட்டார் சொல்லிக்கிட்டே இரு. பெற்றுக்கொள்ள வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. ஆபிரகாமை கர்த்தர் 75 வயசில் அழைத்தார், அவனை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னார். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு சில நேரத்தில் லேட் ஆகலாம். தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக சொன்னதை செய்து முடிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ண கத்த உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. வியாதியை குறித்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, பேசாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் அல்லேலூயா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 18:21 இல்லையா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரயாசப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும். இன்னைக்கு ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் ஜீவன். நம்ம எதை கேட்குறோம்?
நான் செத்துருவேன் 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 செத்துருவேன்னா நீ செத்தே போவ. நான் நல்லா இருப்பேன் 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 நல்லா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நல்லாவே இருப்பேன். என் வியாதி சுகமாயிட்டு 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 சொன்னா சுகமாகிவிடும். எனக்கு சுகம் இல்லை சுகம் இல்லை சுகம் இல்லை சுகம் இல்லை, இந்த ஜோமனிய சுகம் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னா கிடைக்காது. உங்க விசுவாசம். யார் விசுவாசம்? உங்க விசுவாசம். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு ஜெயிப்பீர்கள் என்றால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசியாதவன் வியாதியின் அகோரத்தை பற்றியும் டாக்டர் சொல்றதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான். விசுவாசிக்காதமா டாக்டர் அப்படி சொல்லிட்டார், ஸ்கேன் அப்படி சொல்லிட்டு, டாக்டர் அப்படி சொல்லிட்டார், ஸ்கேன் அப்படி சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாது, இருதயத்தில் ஏறாது. அவன் சொன்ன அவனுக்கு என்ன மைண்டில் என்ன வச்சுட்டான்? டாக்டர் சொன்னது தான் சரி, டாக்டர் சொன்னது, ஸ்கேன் சொன்னது. அல்லேலூயா. ஸ்கேன் உள்ளதை சொல்லலாம் தேவனுடைய பிள்ளை, ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவால முடியும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் அற்புதத்தை எதிர்பார்ப்பது அவங்க அவிசுவாசமாக கேட்டாங்கன்னா அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்கள். நோயும் வியாதியும் எப்படி இருந்தாலும் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உங்களுக்காய் தழும்பை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் எப்படி, இன்றைக்கு அல்லேலூயா யாரை நோக்கி பாருங்க? இயேசுவை விசுவாசிங்க. அல்லேலூயா. ஜீவனை பாருங்க, உங்களுக்காய் தழும்பை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி அவருடைய கரம் உங்கள் மேல் படும்போது எல்லா கொள்ளை நோய் கிருமிகளும் செத்து போயிடும். நோய்களை உண்டாக்குற கிருமிகள் செத்து மடிந்து விடுந்து உடைய பிள்ளை. அல்லேலூயா. 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 இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிங்க. இதுவரைக்கும் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் விசுவாசித்தா உங்கள் பணம் டாக்டருக்கு போகாது. இல்லாட்டா நிஜம், நீங்கள் இயேசு விசுவாசிக்காமல் டாக்டரே நம்புறீங்க. சின்ன காய்ச்சல் வந்துட்டாலும் எது தான் டாக்டர். சின்ன தலைவலி வருது, வயிற்று வலி வருது, உடனே டாக்டர். விசுவாசிங்க, இயேசுவால முடியும். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே வைத்திருக்கிறீங்க? பாஸ்டர் மேலே வைக்காதீங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம்னா சுகமாயிரும். இந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கு வந்து அதிகமாக சீக்கிரம் செஞ்சிருவார் ஆண்டவர். அவங்க விசுவாசத்தை வரட்டுன்னு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம். இன்றைக்கி ஃபோனில் தான் நிறைய ஜெபங்கள் வருகிறது. எங்கெங்கேருந்து வருகிறது? துபாயிலேருந்து வருது, எங்கள் வெளிநாட்டிலேருந்து வருது, எல்லா இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும்.